அந்த பெரிய மாளிகையின் அகன்ற சமையல் அறையில் மசாலா பொருட்களின் நறுமணத்துடன் சேர்த்து ஒரு மர்மமான உரையாடலின் புகையும் எழும்பிக் கொண்டிருந்தது. சந்தியாவும் அவருடைய மைத்தினி மோனிகாவும் மிகுந்த கவனத்துடன் சமையல் வேலைகளில் ஈடுபட்டிருந்தனர். ஆனால் அவர்களின் உண்மையான கவனம் இன்று வெளியூரில் இருந்து வரவிருக்கும் அந்த விருந்தினரின் மீதுதான் இருந்தது. அவன் வரப்போகும் செய்தி அவர்களுக்கு 8 நாட்களுக்கு முன்பே கிடைத்திருந்தது. இன்று அவன் வரும் நாளாகும். உண்மையில் அனைவரும் அவனுடைய வருகைக்காக பல வருடங்களாக காத்து கொண்டிருந்தனர். ஆனால் இப்போது அவன் நிஜமாகவே வரப்போகிறான் என்றதும் வீடு முழுவதும் ஒருவித பயமும் பதற்றமும் தன் பிடிக்குள் ஆழ்த்தியிருந்தது. அவன் வந்து இந்த உறவை முறித்து கொண்டு சென்று விட வேண்டும் என்று ஒவ்வொருவரும் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தனர். சிறு வயதிலிருந்தே இருவருக்கும் இடையே இணைக்கப்பட்ட அந்த உறவை முறிப்பதற்காகவே இப்போது பிரார்த்தனைகள் செய்யப்பட்டன. சௌமியா திருமணம் முடிந்து அனிகேத்துடன் தன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்பது ஒரு காலத்தில் அனைவரின் மனம் மார்ந்த ஆசையாக இருந்தது. ஆனால் இன்று அதே மனிதர்கள் அனைவரும் அந்த கனவில் இருந்து முகத்தை திருப்பிக் கொள்ள விரும்பினர். அனிகேத்தின் தாத்தாவும் சௌமியாவின் தாத்தாவும் ஒருவருக்கொருவர் மிகவும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தனர். அவர்கள் தங்கள் நட்பை உறவாக மாற்றுவதற்காக தங்கள் பேரன் மற்றும் பேத்திக்கு சிறு வயதிலேயே திருமண உறவை முடிவு செய்திருந்தனர். எந்த சூழ்நிலையிலும் இந்த உறவை நிலைநிறுத்த வேண்டும் என்று அனிகேத்திடம் வாக்குறுதி வாங்கப்பட்டிருந்தது. அதே வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காகத்தான் இன்று அவன் இந்தியாவுக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தான். அனிகேத்தின் தாத்தாவும் சௌமியாவின் தாத்தாவும் பல வருடங்களுக்கு முன்பே இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்று விட்டனர். ஆனால் அவர்களால் இணைக்கப்பட்ட இந்த உறவு இன்னும் அனிகேத்தின் பார்வையில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. இந்த உறவின் முக்கியத்துவம் சௌமியாவின் குடும்பத்தினரின் பார்வையிலும் இருந்தது. ஆனால் ஒரு பயங்கரமான உண்மை காரணமாக அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த உறவு முறிந்து அனிகேத் திரும்பி சென்று விட வேண்டும் என்று விரும்பினர். அவன் வந்து கொண்டிருக்கிறான் அக்கா, இப்போது அவனிடம் என்ன சொல்வது என்று சந்தியா பதற்றத்துடன் அங்கும் இங்கும் பார்த்தவாறே கேட்டார். அவருடைய வார்த்தைகளில் ஒரு இனம் புரியாத பயம் மறைந்திருந்தது. மோனிகா நறுக்கிய வெங்காயத்தை கடாயில் போட்டுக்கொண்டே மிகவும் அலட்சியமாக பதிலளித்தார். அட, என்ன சொல்வது என்று என்ன இருக்கிறது? அவன் இங்கிருந்து செல்லும்போது வெறும் 5 வயது குழந்தையாகத்தானே இருந்தான். இப்போது சௌமியா எப்படி இருக்கிறாள், எப்படி இல்லை என்று அவனுக்கு என்ன தெரியும்? அவனாகவே திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்தால் என்ன நடக்கும் என்று யாருக்கு தெரியும்? இல்லை அக்கா, அவன் கண்டிப்பாக மறுக்க மாட்டான் என்று சந்தியா கவலையுடன் துண்டால் கைகளை துடைத்து கொண்டே கூறினார். அவனுடைய மறைந்த அப்பாவினதும் தாத்தாவினதும் மிக பெரிய ஆசை இதுதான். அவன் தன் பெரியவர்களின் வார்த்தைகளை ஒருபோதும் மீற மாட்டான். அவனுக்கு 5 வயதாக இருக்கும்போதே அவனுடைய அப்பா அவனிடம் வாக்குறுதி அளித்திருந்தார். இன்று அவர் தன் அப்பா மற்றும் தாத்தாவின் கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக தன்னை ஒரு முறை கூட பார்த்திராத அந்த பெண்ணை திருமணம் செய்ய இங்கே வந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்க அவர் மறுத்து விடுவார் என்று நீங்கள் சொல்கிறீர்களே என்று சந்தியா பதற்றத்துடன் கூறினார். அட, நீ ஏன் கவலைப்படுகிறாய்? என்ன நடக்கிறது என்று பார்த்து கொள்ளலாம். அவராகவே திருமணத்திற்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டும் என்று மட்டும் கடவுளிடம் வேண்டிக்கொள் என்று மோனிகா வழக்கம்போல் அலட்சியமாக சிரித்து கொண்டே கூறினார். ஆனால் அவருக்கு உண்மை தெரிந்துவிட்டால், ஒருவேளை அவர் திருமணத்திற்கு சம்மதித்து விட்டால் அப்போது என்ன நடக்கும் என்று சந்தியா பயமும் கவலையும் கலந்த உணர்வுடன் கேட்டார். அட, நீ என்னவோ அவர் ஏதோ ஒரு பெரிய புயல் என்பது போல் பயப்படுகிறாயே. அவன் இன்னும் தன் அம்மாவின் சொல்லுக்கு ஆடும் அதே சிறிய குழந்தைதான். கவலையின்றி இரு, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது என்றார். இரு பெண்களும் தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இதே விஷயத்தை பற்றி பேசி கொண்டிருந்தார்கள். 5 வயதில் இங்கிருந்து சென்ற பையன் இப்போது 28 வயது இளைஞராக திரும்பி வந்து கொண்டிருந்தான். அவர்களின் பார்வையில் அவனுடைய வருகை என்பது ஒரு ஆர்வமாகவும் இருந்தது, அதே சமயம் ஒரு சவாலாகவும் இருந்தது. அவள் தன் அறையில் சோகமாக அமர்ந்திருந்தாள். பால்கனியில் இருந்த ஊஞ்சலில் அமைதியாக அமர்ந்து வானத்தின் உயரத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தாள். அங்கே மேகங்கள் தங்கள் திசையில் நகர்ந்து கொண்டிருந்தன. சரியாக அவளுடைய வாழ்க்கையை போலவே. இவர்கள் என்னை செய்ய சொல்வது சரியாக இருக்குமா? ஒருவேளை அவருக்கு உண்மை தெரிந்துவிட்டால் என்ன நடக்கும்? என் நிலைமை என்னவாகும் என்று அவள் வருத்தத்துடன் மெதுவாக பிதற்றினாள். இல்லை, அப்படி எதுவும் நடக்கக்கூடாது. ஆனால் என்னை பற்றி என்ன? இந்த மனிதர்கள் என்னை முற்றிலும் புறக்கணித்து விட்டார்களே. என் மகிழ்ச்சி, என் விருப்பம்
இதற்கெல்லாம் எந்த மதிப்பும் இல்லையா? அவளுடைய கண்களிலிருந்து சூடான கண்ணீர் வழிந்து கன்னங்களில் பாய்ந்தது. இறைவா, ஏதாவது ஒரு வழியை காட்டு. இந்த திருமணம் நின்று போகும்படி ஏதாவது நடந்து விடக்கூடாதா? இந்த வற்புறுத்தலான உறவில் நான் என்றுமே மாட்டிக்கொள்ளக்கூடாது என்று தன் துப்பட்டாவின் முனையால் கண்ணீரை துடைத்து கொண்டாள். சிறிது நேரத்திற்கு பிறகு வேலைக்காரி அறைக்குள் வந்து சில புதிய ஆடைகளை படுக்கையின் மேல் வைத்துவிட்டு சென்றாள். சௌமியா முற்றிலும் விருப்பமில்லாத மனதோடு அந்த ஆடைகளை பார்த்தாள். பின்னர் ஒரு அழகான ஆடையை எடுத்துக்கொண்டு தயாராவதற்காக உடை மாற்றும் அறைக்கு சென்றாள். சிறிது நேரத்திற்கு பிறகு சௌமியா தயாராகி வெளியே வந்தபோது நேராக பால்கனிக்கு சென்று மீண்டும் நின்று கொண்டாள். சில நிமிடங்களே கடந்திருக்கும். திடீரென்று ஒரு பளபளப்பான விலை உயர்ந்த கார் மாளிகையின் பெரிய வாயிலுக்குள் நுழைவது தெரிந்தது. சௌமியா ஆச்சரியத்துடனும் படபடக்கும் இதயத்துடனும் யார் வந்திருப்பது என்று கீழே பார்க்க தொடங்கினாள். கார் நின்றது. அதிலிருந்து மிகவும் கம்பீரமான அழகான ஒரு இளைஞன் வெளியே வந்தான். அவன் வேறு யாருமல்ல, அனிகேத்தே தான். அவன் அடர்ந்த நிறத்திலான 3 பீஸ் சூட் அணிந்திருந்தான். அவன் எங்குமே வெளிநாட்டில் வளர்ந்தவன் போல் தெரியவில்லை. மாறாக அவனுடைய ஆளுமையில் ஒரு தனித்துவமான உள்நாட்டு ஈர்ப்பும் கம்பீரமும் இருந்தது. அது பார்ப்பவர்களை தன் வசம் இழுத்தது. அவனுடைய உயரமான தோற்றமும் நடையும் ஒரு விசித்திரமான கம்பீரத்தை வெளிப்படுத்தியது. வாசலில் வரவேற்பதற்காக நின்று கொண்டிருந்த அவளுடைய அம்மாவும் சித்தியும் முன்னால் சென்று அவனை கட்டியணைத்து கொண்டனர். என் குழந்தை எவ்வளவு பெரியவனாகிவிட்டான் என்று அவளுடைய அம்மா பாசத்தோடு கூறினார். அனிகேத் லேசான புன்னகையுடன், எப்படி இருக்கிறீர்கள் ஆண்டி என்று தனக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த சந்தியா மற்றும் மோனிகாவை பார்த்து மென்மையான புன்னகையுடன் கேட்டான். அவர் சற்றே கோபித்து கொண்டு, நாங்கள் நன்றாகத்தான் இருக்கிறோம். ஆனால் உனக்கு ஒரு முறை கூட எங்களின் நினைவு வரவில்லையா? நீ மிக சிறிய குழந்தையாக இருந்தபோதே உன் பெற்றோர் உன்னை இங்கிருந்து அழைத்து சென்று விட்டார்கள். ஒரு முறையாவது வந்து எங்களை பார்க்க வேண்டும் என்று உன் மனதிற்கு தோன்றவே இல்லையா என்று குறைபட்டு கொண்டனர். அப்படி தோன்றாமல் இருக்குமா ஆண்டி? அதனால்தான் இதோ உங்களிடம் ஓடி வந்து விட்டேன் என்று அனிகேத் புன்னகைத்து கொண்டே பதிலளித்தான். இருக்கட்டும் இருக்கட்டும், நீ இங்கே சௌமியாவை திருமணம் செய்து கொள்ள மட்டும்தான் வந்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். ஒரு முறை திருமணம் முடிந்து விட்டால் நீ அவளையும் இங்கிருந்து அழைத்து கொண்டு போய்விடுவாய். அப்புறம் திரும்பி பார்க்கவும் மாட்டாய் என்று சௌமியாவின் அம்மா வருத்தத்துடன் கூறினார். அனிகேத் உடனடியாக, நான் திரும்பி வரமாட்டேன் என்று உங்களிடம் யார் சொன்னது? இப்போதைக்கு நான் என் மறைந்த அப்பாவின் கடைசி ஆசையை நிறைவேற்ற மட்டும்தான் வந்திருக்கிறேன். மேலும் உங்கள் அனைவருக்கும் ஒரு ஆச்சரியமான சர்ப்ரைஸ் காத்திருக்கிறது என்று கூறிவிட்டு மீண்டும் காரை நோக்கி சென்று பின்னிருக்கையின் கதவை திறந்தான். அங்கிருந்து அவனுடைய அம்மா நந்தினி வெளியே வந்தார். இரு பெண்களும் ஒருவரை ஒருவர் பார்த்ததும் அவர்களின் முகங்களில் புன்னகையும் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீரும் அரும்பின. பல வருட பிரிவு ஒரே நொடியில் மறைந்து விட்டது போல் இருந்தது. சௌமியா பால்கனியில் இருந்து அமைதியாக நின்று இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாள். அனைவரின் கண்களிலும் மகிழ்ச்சியும் குறைகளும் கலந்த உணர்வுகள் பொங்கின. சௌமியா சற்றே ஆர்வத்துடனும் அதே சமயம் இயலாமையுடனும் பால்கனியில் இருந்து திரும்பிய அந்த சமயம் திடீரென்று கீழே நின்று கொண்டிருந்த அனிகேத்தின் பார்வை மேலே உயர்ந்தது. பால்கனியில் ஒரு நிழல் அசைவது போல் அவனுக்கு தெரிந்தது. அவனால் அவளுடைய முகத்தை தெளிவாக பார்க்க முடியவில்லை. ஆனால் அங்கே யார் இருக்கக்கூடும் என்பதை அவன் அறிவான். அனிகேத் தன் அம்மா சந்தியா மற்றும் மோனிகாவுடன் மாளிகையின் உட்பகுதியை நோக்கி நடந்தான். அவன் புல்வெளிக்குள் நுழைந்தவுடனேயே எதிரில் வந்த ஒரு அப்பாவி பெண்ணின் மீது அவனுடைய பார்வை விழுந்தது. அவள் அளவற்ற மாசற்ற அழகை கொண்டிருந்தாள். அவளுடைய நிறம் பால் போன்ற வெண்மையாகவும் கண்களில் ஒரு தனித்துவமான பிரகாசமும் இருந்தது. அந்த பிரகாசம் அவளது சோகத்திலும் தெளிவாக தெரிந்தது. எப்போதும் கொண்டையாக கட்டப்பட்டிருக்கும் அவளது நீளமான அடர்த்தியான கார்மேக கூந்தல் இந்த நேரத்தில் அவளது இடுப்பில் அலைபாய்ந்து கொண்டிருந்தது. அவள் மிகவும் எளிமையான பிங்க் நிற ஆடையை உடுத்தியிருந்தாள். ஆனால் அந்த எளிமையிலும் ஒரு பேரழகு மிளிர்ந்தது. களத்தில் கிடந்த துப்பட்டா அவளது ஆளுமையை மேலும் அழகாக்கியது. அனிகேத் அவளை பார்த்ததும் அப்படியே பேச்சிழந்து நின்றான். சிறுவயதில் தனக்கு நிச்சயம் செய்யப்பட்ட சௌமியா இவள்தானா என்பதை அவனால் நம்பவே முடியவில்லை. அவன் சௌமியாவை பற்றி மனதில் வேறு ஏதோ கற்பனை செய்திருந்தான். கிராமத்துக்கே உரிய ஒரு சாதாரண எளிமையான பெண்ணாக இருப்பாள் என்று நினைத்திருந்தான்.
ஆனால் சௌமியாவோ அவனுடைய எண்ணங்களுக்கு முற்றிலும் மாறாக இருந்தாள். அவனை அறியாமலேயே அவனுடைய இதயம் மகிழ்ச்சியால் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. அவனது இதழ்களில் ஒரு மெல்லிய புன்னகை மலர்ந்தது. அவள் எப்படி இருப்பாளோ ஏதோ என்று இதுவரை அவனது மனதில் இருந்த இனம் புரியாத பயம் அனைத்தும் ஒரே நொடியில் காற்றில் பறந்துவிட்டது. மறுபுறம் சௌமியாவின் இதய துடிப்பும் வேகமாகி கொண்டிருந்தது. தன் கண்களின் ஈரப்பதம் எங்கே தன் உண்மையை வெளிப்படுத்தி விடுமோ என்று அவள் பயந்தாள். மாளிகையின் புல்வெளியில் கால் வைத்ததுமே அங்கிருந்த சூழலில் ஒரு விசித்திரமான மூச்சு திணறல் ஏற்படுவது போல் இருந்தது. சௌமியா தைரியத்தை வரவழைத்து கொண்டு மெதுவான அடிகளுடன் நந்தினியின் முன்னால் வந்து நின்றாள். வணக்கம் ஆண்டி, எப்படி இருக்கிறீர்கள் என்று அவள் மெதுவான தயக்கங்கள் நிறைந்த குரலில் கேட்டாள். நந்தினி உடனடியாக தன் பார்வையை உயர்த்தி தனக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த அந்த மாசற்ற குட்டி தேவதையை பார்த்தார். அவருடைய முகத்தில் சட்டென்று பாசம் நிறைந்த புன்னகை பரவியது. வா மகளே, வா. கடவுள் உன்னை எல்லா கெட்ட பார்வைகளில் இருந்தும் காப்பாற்றட்டும். இவள்தான் நம் சௌமியாவா என்று அவர் ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் கலந்த உணர்வுடன் சந்தியா மற்றும் மோனிகாவிடம் கேட்டார். இந்த நேரத்தில் பின்னால் நின்று கொண்டிருந்த அனிகேத்தின் இதயமும் ஒரு பலத்த அதிர்வுடன் வேகமாக துடித்தது. அவன் அமைதியாக நின்று கொண்டு அவளது முகத்தின் ஒவ்வொரு அங்கங்களையும் ஆழமாக உற்று நோக்கி கொண்டிருந்தான். சௌமியா தன் மீது விழும் அனிகேத்தின் பார்வையின் வெப்பத்தை உணர்ந்தாள். இதனால் அவள் பதற்றத்தில் நடுங்கி கொண்டிருந்தாள். அவளது மனம் பூமிக்குள்ளே புதைந்துவிட வேண்டும் அல்லது இங்கிருந்து ஓடிவிட வேண்டும் என்று ஏங்கியது. ஆமாம், இவள் என் மகள் சௌமியா தான் என்று சந்தியா பெருமையுடன் கூறினார். ஆனால் அவருடைய வார்த்தைகளில் எங்கோ ஒரு விசித்திரமான பாரம் மறைந்திருந்தது. சௌமியா ஆச்சரியத்துடன் தன் அம்மாவை பார்த்தாள். அவளது கண்கள் விரிந்தன. அவள் ஏதோ சொல்ல விரும்பினாள். ஆனால் மோனிகா அவளை தன் கண்களாலேயே அமைதியாக இருக்கும்படி கடுமையான சைகை காட்டினார். அவளும் ஒரு நிர்பந்திக்கப்பட்ட கைதியை போல மௌனமாகி போனாள். சரி, இப்போது நீங்கள் ஓய்வெடுங்கள், நான் சாப்பாடு பரிமாறுகிறேன். பிறகு நாம் அனைவரும் சேர்ந்து சாப்பிடலாம். அதற்குள் சௌமியாவின் அப்பாவும் அவளுடைய சித்தப்பாவும் ஆபீஸில் இருந்து வந்து விடுவார்கள் என்று மோனிகா கூறினார். நந்தினி தலையசைத்து அதற்கு சம்மதித்தார். சௌமியா மகளே, நீ என்னுடன் வா என்று அவர் அன்போடு சௌமியாவின் கையை பற்ற முயன்றார். ஆனால் மோனிகா உடனடியாக இடையில் புகுந்து பேசினார். நீங்கள் செல்லுங்கள், நான் இவளை இப்போதே உங்கள் அறைக்கு அனுப்பி வைக்கிறேன். சரி, சீக்கிரம் அனுப்பு, நான் இவளிடம் நிறைய விஷயங்கள் பேச வேண்டும் என்று நந்தினி புன்னகையுடன் கூறி சௌமியாவின் நெற்றியில் முத்தமிட்டு விட்டு உள்ளே நோக்கி நடந்தார். அவர்கள் இருவரும் பார்வையில் இருந்து மறைந்தவுடனேயே சந்தியா வேகமாக அவள் அருகே வந்தார். அவர் சௌமியாவின் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டு அவளது காதருகே குனிந்து மெதுவான ஆனால் கடுமையான குரலில் கூறினார். ஒரு விஷயத்தை நன்றாக நினைவில் வைத்துக்கொள் சௌமியா, இன்று இந்த வீட்டின் கௌரவம் உன் கைகளில் தான் இருக்கிறது. ஒருவேளை உண்மை யாருக்காவது தெரிந்துவிட்டால் நீ உன் அம்மாவின் பிணத்தை தான் பார்ப்பாய். இதை கூறிவிட்டு அவர் ஒரு கணம் கூட அங்கே நிற்காமல் கோபத்துடன் காலை தரையில் ஓங்கி மிதித்து கொண்டு சென்று விட்டார். தன் அம்மாவின் இந்த இரக்கமற்ற வார்த்தைகளை கேட்டு சௌமியா உள்ளுக்குள் துடிதுடித்து போனாள். அவளது இதயம் அந்த அமைதியில் எங்கோ உள்ளுக்குள் உடைந்து நொறுங்கி கொண்டிருந்தது. அவளது மனதில் வேதனை நிறைந்த ஒரு கேள்வி எழுந்தது. இவர்களுக்கு தன் மகள் மீது சிறிதளவும் இரக்கம் வரவில்லையா? இவர்களுக்கு என் மகிழ்ச்சி சற்று கூட தெரியவில்லையா? அவள் தன் மனதிற்குள்ளேயே எண்ணி ஒரு பெருமூச்சு விட்டு நந்தினியின் அறையை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். அவள் நடைபாதையை கடந்து நந்தினியின் அறைக்குள் நுழையவிருந்த அந்த சமயம் திடீரென்று ஒரு பலமான கை அவளது மணிக்கட்டை பற்றியது. சௌமியா அப்படியே திடுக்கிட்டு துள்ளி குதித்தாள். முன்னால் அனிகேத் நின்று கொண்டிருந்தான். அவனுடைய கண்களில் ஒரு குறும்புத்தனம் நிறைந்த பிரகாசம் மின்னியது. மேடம், நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். நீங்கள் இவ்வளவு பேரழகியாக இருப்பீர்கள் என்று நான் நினைக்கவே இல்லை என்று அனிகேத் மெதுவான குரலில் கூறினான். சௌமியா கோபத்துடன் அவனிடமிருந்து தன் கையை விடுவிக்க முயன்றாள். என் கையை விடுங்கள். அனிகேத் தன் பிடியை இன்னும் இறுக்கமாக கொண்டு புன்னகையுடன் கூறினான். மேடம், உங்களுக்கு கோபம் கூட அதிகமாக வருகிறதே. என்ன, வெளிநாட்டிலிருந்து வருபவர்களை உங்கள் நாட்டில் எப்படி வரவேற்பார்கள்? சௌமியா அவனை ஏறிட்டு பார்த்துவிட்டு சற்றே எரிச்சலுடன், ஆமாம், எனக்கு எப்போதும் கோபம்தான் வரும். நான் மனிதர்களை கொன்று சாப்பிடும் பழக்கம் உள்ளவள். அதனால் என்னிடமிருந்து தள்ளி இருப்பதே உங்களுக்கு நல்லது என்றாள். அவள் தன் கையை ஒரு வெட்டு வெட்டி அவனிடமிருந்து விடுவித்து கொண்டு நந்தினியின் அறைக்குள் சென்றாள். பின்னால் நின்று கொண்டிருந்த அனிகேத் அவளது இந்த வேகமான மற்றும் துணிச்சலான குணத்தை கண்டு ஆச்சரியப்பட்டான். அதே சமயம் சற்றே ஈர்க்கவும் பட்டான்.
அவன் புன்னகைத்து கொண்டே தன் அறையை நோக்கி நடந்தான். அது தற்செயலாக சௌமியாவின் அறைக்கு மிக பக்கத்திலேயே இருந்தது. அறைக்குள் நந்தினி, மோனிகா மற்றும் சந்தியா ஏற்கனவே இருந்தனர். நந்தினி சௌமியாவை பார்த்ததும் அன்போடு அவளை தன் அருகில் அழைத்தார். வா என் செல்லம்மே, என் அருகில் வந்து உட்கார். சௌமியாவால் அவளது அன்பை மறுக்க முடியவில்லை. அவள் தன் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகையை வரவழைத்து கொண்டு அவளுக்கு அருகில் அமர்ந்தாள். நந்தினி அவளது தலையை கோதிவிட்டு பாசத்தோடு, என் மகள் மிகவும் அழகாகிவிட்டாள். சந்தியா, நீ எங்கள் சொத்தை மிக நன்றாக பார்த்து கொண்டிருக்கிறாய் என்றார். கண்டிப்பாக அண்ணி, ஏனெனில் அவள் உங்களின் சொத்து அல்லவா என்று சந்தியா உடனடியாக சூழ்நிலையை சமாளித்து பேசினார். பின்னர் சிறிது நேரத்திற்கு பிறகு சற்றே பதற்றத்துடன் ஒரு விஷயத்தை தொடங்கினார். அது நந்தினி அக்கா, நான் ஒரு விஷயம் கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆமாம், கேள் சந்தியா, என்ன விஷயம் என்று நந்தினி தொடர்ந்து சௌமியாவின் கூந்தலை வருடி கொண்டே கேட்டார். அது அனிகேத்துக்கு வேறு ஏதேனும் பெண்ணை பிடித்திருக்கிறதா என்று கேட்க நினைத்தேன். நீங்கள் ஒரு முறை அவரிடம் கேட்டு பாருங்கள். அவருக்கு இந்த திருமணத்தில் சம்மதம் இல்லை என்றால் எங்களுக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று மோனிகா சௌமியாவை பார்த்து கூறினாள். இதை கேட்டதும் சௌமியாவின் கண்களில் ஆர்வமும் நம்பிக்கையும் கலந்த ஒரு மெல்லிய அலை உருவானது. நந்தினி மனமாற புன்னகைத்தார். இல்லை சந்தியா, மோனிகா, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. அவன் தன் அப்பாவிடம் கொடுத்த வாக்குறுதிக்கு மிகுந்த மதிப்பளிக்கிறான். அவன் இன்று வரை எந்த ஒரு பெண்ணையும் நிமிர்ந்து கூட பார்த்ததில்லை. தனக்கு சிறு வயதிலேயே திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டு விட்டது என்பதை அவன் எப்போதும் அறிவான். அதனால் அவன் மனதளவில் இந்த உறவிற்கு தயாராகவே இருக்கிறான். அவன் வேறு யாரையாவது விரும்புகிறானோ என்று நீங்கள் சற்று கூட கவலைப்பட வேண்டாம். நந்தினியின் வார்த்தைகள் சௌமியாவின் நம்பிக்கையில் மண்ணை அள்ளி போட்டன. அவளது முகத்தில் சோகத்தின் நிழல் ஆழமாக படர்ந்தது. சந்தியாவும் மோனிகாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டனர். என்ன ஆச்சு? எல்லாம் நன்றாகத்தானே இருக்கிறது. சௌமியாவுக்கு இந்த உறவில் ஏதேனும் ஆட்சேபனை இருக்கிறதா என்று நந்தினி சௌமியாவின் குனிந்த தலையை பார்த்து கேட்டார். அட இல்லை இல்லை, கண்டிப்பாக இல்லை. சௌமியாவுக்கு என்ன ஆட்சேபனை இருக்க போகிறது? அவளும் தன் பெரியவர்களின் முடிவுக்கு மதிப்பளிப்பவள் தான். அப்படித்தானே சௌமியா மகளே என்று சந்தியா அவளை வலுக்கட்டாயமாக அழைத்து பேசும்படி நிர்பந்தித்தாள். சௌமியா கனத்த இதயத்துடன் சும்மா தலையசைத்து அவளது வார்த்தைக்கு சம்மதித்தாள். அவளுக்கு வேறு வழியே இருக்கவில்லை. சரி, அப்படி என்றால் நாம் இன்னும் ஒரு வாரத்தில் திருமணத்தை வைத்து கொள்ளலாம் என்று சந்தியாவின் வார்த்தைக்கு நந்தினி தன் இறுதி முடிவை அறிவிப்பது போல் கூறினார். சௌமியாவின் இதயம் அப்படியே மூழ்கத் தொடங்கியது. என்ன, ஒரு வாரம் கழித்தா என்று திடீரென்று அவளது வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வெளிப்பட்டன. ஏன், உனக்கு ஏதேனும் ஆட்சேபனை இருக்கிறதா மகளே என்று நந்தினி மென்மையாக கேட்டார். சௌமியா தன் அம்மாவை இயலாமையோடு பார்த்தாள். அவளது அம்மாவின் கண்கள் அப்போதும் அவளை அமைதியாக இருக்கும்படியே சைகை காட்டிக் கொண்டிருந்தன. இல்லை, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. இப்போது பெரியவர்கள் எடுக்கும் எந்த முடிவும் எனக்கு சம்மதமே. இதை கூறிவிட்டு அவள் எழுந்து கிட்டத்தட்ட ஓடுவது போல் அறையை விட்டு வெளியேறினாள். பார்த்தீர்களா, என் மகள் வெட்கப்பட்டு விட்டாள் என்று சந்தியா உடனடியாக சூழ்நிலையை சமாளித்தார். மாலை அவளுடைய அப்பா வந்ததும் நான் அவரிடம் பேசுகிறேன். நீங்கள் எப்படி சொல்கிறீர்களோ அப்படியே நடக்கும். இரு பெண்களும் அவர்களை ஓய்வெடுக்கும்படி கூறிவிட்டு அறையை விட்டு வெளியேறி சௌமியாவின் அறையை நோக்கி நடந்தனர். சௌமியா தன் அறைக்குள் சென்று கட்டிலில் விழுந்து தேம்பி தேம்பி அழத் தொடங்கினாள். சிறிது நேரத்திற்கு பிறகு சந்தியாவும் மோனிகாவும் அறைக்குள் நுழைந்தனர். சௌமியாவின் நிலையை பார்த்ததும் சந்தியாவின் இதயம் அப்படியே நொறுங்கி போனது. இருந்தாலும் அவர் தன் முடிவில் இன்னும் பிடிவாதமாகவே இருந்தார். நாம் நம் மகளுக்கு மிகப்பெரிய அநீதியை இழைத்து கொண்டிருக்கிறோம் மோனிகா என்று சந்தியா மெதுவான குரலில் கூறினார். நாம் நிர்பந்தப்பட்டு இருக்கிறோம். என் மகள் என் சூழ்நிலையை புரிந்து கொள்வாள். புரிந்து கொள்வாய் அல்லவா சௌமியா என்று மோனிகாவும் அவள் அருகே வந்து அமர்ந்து அவளது தலையை தன் மடியில் வைத்து கொண்டார். சந்தியாவும் அவள் அருகே வந்து அவளது தலையை அன்போடு கோதிவிட தொடங்கினார். நீ சொல்வது முற்றிலும் உண்மை மோனிகா. நம் மகள் மிகவும் புத்திசாலி என்றார். ஆனால் அம்மா, நான் சௌமியா ஏதோ சொல்ல முயன்றாள். ஆனால் சந்தியா அவளது முகத்தை அன்போடு வருடி கொண்டே, போதும், இனிமேல் இதை பற்றி நாம் எந்த பேச்சும் பேசக்கூடாது. புரிந்தது அல்லவா சௌமியா என்றார். அவர் சௌமியா என்ற பெயருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அழுத்தி இந்த வார்த்தையை கூறினார். சௌமியா தன் தலையை குனிந்து கொண்டாள். அவளது விம்மல் சத்தம் அந்த அறையின் அமைதியில் எதிரொலித்தது. சந்தியா அவளை அங்கேயே அளவிட்டு விட்டு அறையை விட்டு வெளியேறினார். மோனிகா அவளுக்கு ஆறுதல் கூற விரும்பினார். ஆனால்
சந்தியா அவளையும் தன்னுடனேயே வரும்படி சைகை காட்டினார். கதவு மூடப்பட்ட போது பின்னால் அவளது விம்மல் சத்தமும் அந்த மாளிகையின் அமைதியான சுவர்களும் மட்டுமே எஞ்சியிருந்தன. அவை அந்த பொய்க்கும் வேதனைக்கும் சாட்சியாக மாறிக்கொண்டிருந்தன. மாளிகையின் ஒவ்வொரு சுவர்களும் இன்று விளக்குகளின் ஒளியில் முழுமையாக நனைந்திருந்தன. ஆனால் இந்த ஒளிகளுக்கு பின்னால் பொய் மற்றும் பயத்தின் ஒரு ஆழமான இருள் மறைந்திருந்தது. அதை சில மனிதர்களால் மட்டுமே உணர முடிந்தது. திருமண ஏற்பாடுகள் அதன் உச்சகட்டத்தை எட்டியிருந்தன. மேல சத்தமும் மகிழ்ச்சியான பாடல்களும் காற்றில் எதிரொலித்தன. ஆனால் யாருக்கு திருமணமோ அவள் ஒரு கல்லை போல முற்றிலும் அமைதியாக அமர்ந்திருந்தாள். திருமணத்தின் அனைத்து சடங்குகளும் மிகுந்த எளிமையுடன் நடத்தப்பட்டன. அதன் பிறகு சந்தியா ஒரு புதிய கட்டளையை அறிவித்தார். இனி பெண்ணை வழி அனுப்பி வைக்கும் வரை அனிகேத் சௌமியாவை சந்திக்க கூடாது. அனிகேத் எவ்வளவோ முயற்சி செய்தான். ஆனால் சந்தியா அவர்கள் இருவரும் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பை கூட தரவில்லை. சௌமியாவை வழி அனுப்பி வைக்கும் வரை அவள் தன் அறையை விட்டு வெளியே வரக்கூடாது என்று சந்தியா திட்டவட்டமாக தன் முடிவை அறிவித்திருந்தார். தன் மனதிற்குள் சௌமியாவை சந்திக்க ஏங்கி கொண்டிருந்த அனிகேத் அவளிடம் பேசுவதற்கும் அவளை பார்ப்பதற்கும் பல சாக்குகளை தேடினான். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவன் தோல்வியுடனேயே திரும்பினான். சந்தியா அவர்களுக்கு இடையே ஒரு சுவராக நின்று கொண்டிருந்தார். அவனால் விரும்பியும் திருமணத்திற்கு முன்பு சௌமியாவை சந்திக்க முடியவில்லை. சௌமியா தன் அறையில் தனியாக அமர்ந்து தன் கைகளில் வைக்கப்பட்டிருந்த மருதாணியை பார்த்து கொண்டிருந்தாள். மருதாணியின் நிறம் மிகவும் அடர்த்தியாக பிடித்திருந்தது. அதன் நடுவே அனிகேத்தின் பெயர் எழுதப்பட்டிருந்தது. அவளது கண்களில் இருந்து விழுந்த கண்ணீர் துளிகள் அந்த மருதாணி வடிவத்தின் மேல் விழுந்து அதை மங்கலாக்கி கொண்டிருந்தன. அவள் தைரியத்தை வரவழைத்து கொண்டு தன் முன்னால் இருந்த பெரிய கண்ணாடியில் தன் உருவத்தை பார்த்தாள். அவள் சிவப்பு நிறத்திலான கனமான திருமண ஆடையை உடுத்தியிருந்தாள். அந்த அழகான ஆடையில் தங்க நூல்களால் நேர்த்தியான வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அது அந்த ஆடைக்கு மேலும் அழகு சேர்த்தது. நெற்றியில் சுட்டி, கழுத்தில் கனமான நெக்லஸ் மற்றும் கைகள் நிறைய வளையல்கள் அணிந்திருந்த அவள் ஏதோ ஒரு சமஸ்தானத்தின் இளவரசியை போல காட்சியளித்தாள். அவளது வெண்மை நிறம் அந்த சிவப்பு ஆடையில் மேலும் பிரகாசித்தது. ஆனால் முற்றிலும் வறண்டு போயிருந்த இந்த கண்களை என்ன செய்வது? அவளுக்கு தன் அழகை பற்றி எந்த கவலையும் இருக்கவில்லை. அவள் தன் நடுங்கும் கைகளால் தன் முகத்தை தொட்டதும் வளையல்களின் ஓசை அறை முழுவதும் பரவியது. அந்த ஓசை அவளது காதுகளில் ஏதோ ஒரு முள் குத்துவது போல் வேதனையை தந்தது. அங்கிருக்கும் அனைத்தையும் உடைத்து எறிந்துவிட வேண்டும் என்று அவளது இதயம் ஏங்கியது. எல்லாவற்றையும் பாழாக்கிவிட்டு தான் இந்த திருமணத்திற்கு தயாராக இல்லை என்று அனைவரிடமும் கத்தி சொல்ல வேண்டும் போல் அவளுக்கு இருந்தது. அவளுக்கு இன்னும் படிக்க வேண்டும், வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், தன் கனவுகளை நிறைவேற்ற வேண்டும். எல்லாவற்றையும் விட பெரிய துக்கம் என்னவென்றால் தான் இன்று நின்று கொண்டிருக்கும் இந்த இடம் தனக்கு உரியது தானா? ஆனால் ஒருவேளை அனிகேத்துக்கு உண்மை தெரிந்து விட்டால் அவர் என்னை எப்போதாவது மன்னிப்பாரா? இல்லை, அவர் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார். அவளது உள்ளிருந்து ஒரு குரல் கேட்பது போல் இருந்தது. அவளது இதயத்திற்கும் மூளைக்கும் இடையே ஒரு பெரிய போரே நடந்து கொண்டிருந்தது. அதன் முடிவு என்னவென்று அவளுக்கு தெரியவில்லை. அவளே கேள்வி கேட்டு அவளே பதிலும் தேடி அவளுக்குள்ளேயே குழம்பிக் கொண்டிருந்தாள். வா மகளே, மாப்பிள்ளை வீட்டார் வரப்போகிறார்கள் என்று சந்தியா அறைக்குள் நுழைந்தவாறே கூறினார். அவருடைய வார்த்தைகளில் எந்த மென்மையும் இருக்கவில்லை. மாறாக ஒரு கட்டளை மட்டுமே இருந்தது. சௌமியா கண்ணீர் மல்க தன் அம்மாவை பார்த்தாள். அம்மா, என் மனது இதற்கு சம்மதிக்கவில்லை. இவ்வளவு பெரிய பொய், இவ்வளவு பெரிய துரோகம். ஒருவேளை அனிகேத்துக்கு உண்மை தெரிந்துவிட்டால் என் நிலைமை என்னவாகும்? நான் எப்படி அவர் முன்னால் நிமிர்ந்து பார்ப்பேன்? அமைதியாக இரு சௌமியா, முற்றிலும் வாயை மூடிக்கொள் என்று சந்தியா இடி என முழங்கி அவளது பேச்சை தடுத்தார். இனி ஒரு வார்த்தை கூட உன் இதழ்களில் இருந்து வெளிவந்தால் நினைவில் வைத்துக்கொள். நான் இப்போது என்னை மாய்த்து கொள்வேன். இதற்கு முன்பு எப்படி யாருக்கும் எதுவும் தெரியாமல் போனதோ அதேபோல் இப்போதும் யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது. பல வருடங்கள் பழமையான இந்த உறவில் விரிசல் விழ வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? உன் குடும்பத்தின் மானத்தை ஏலம் போட நினைக்கிறாயா? சௌமியா தன் அம்மாவின் இந்த மிரட்டலை கேட்டு அப்படியே துடிதுடித்து போனாள். அம்மா, உங்களுக்கு என் மீது சிறிதளவும் இரக்கம் வரவில்லையா என்று விம்மி அழுது கொண்டே கேட்டாள். ஆனால் சந்தியா அவளை முற்றிலும் புறக்கணித்தார். நட, இப்போது அமைதியாக கீழே நட, இந்த கண்ணீரை துடைத்துக்கொள். அவர் சௌமியாவின் கையை பிடித்து அவளை வலுக்கட்டாயமாக எழுப்பி நிறுத்தினார். வெளியே மோனிகா முன்னால் வந்து அவளுக்கு தோள் கொடுத்து தாங்கினார்.
இருவருமாக அவளை மாளிகையின் தோட்டத்தை நோக்கி அழைத்து சென்றனர். அங்கேதான் திருமண வரவேற்பிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. மாப்பிள்ளை வீட்டார் ஒன்றும் தூரத்தில் இருந்தோ அல்லது அந்நியர்களிடம் இருந்தோ வர வேண்டியதில்லை என்பதால் மிக பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்படவில்லை. இருந்தாலும் கிராமத்தின் சில நெருங்கிய உறவினர்களை அழைத்து பெண்ணை வழி அனுப்பி வைக்கும் இந்த விழாவை முறைப்படி நடத்தினார்கள். புகைப்படங்கள் எடுக்கப்பட்டன. சில சடங்குகள் முடிந்தன. இறுதியாக சௌமியா எந்த நேரத்தை கண்டு மிகவும் பயந்திருந்தாலோ அந்த நேரம் வந்தே விட்டது. அனைத்து சடங்குகளுக்கும் பிறகு அவள் அனிகேத்தின் அறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டாள். அனிகேத்தின் அறை புதிய மலர்களின் நறுமணத்தால் மணந்து கொண்டிருந்தது. ஆனால் சௌமியாவுக்கு அந்த அறை ஒரு சிறைச்சாலையை விட குறைவாக தோன்றவில்லை. அவள் கட்டிலின் ஒரு ஓரத்தில் அமர்ந்து மிக கடுமையாக நடுங்கிக் கொண்டிருந்தாள். கோபத்தாலும் பயத்தாலும் இயலாமையாலும் அவளுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. ஏனெனில் அவளுக்கு தன் அம்மாவின் மீதும் கோபம் வந்தது, தன் சித்தப்பாவின் மீதும் கோபம் வந்தது. அவர்கள் இருவரும் சேர்ந்து தங்கள் கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக அவளை பலிகடா ஆக்கியிருந்தார்கள். மேலும் ஒருவேளை உண்மை அனிகேத்துக்கு தெரிந்தால் அந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்ற பயமும் அவளை வாட்டியது. அவளது மூளையில் இதே எண்ணங்கள் தான் சுழன்று கொண்டிருந்தன. துரோகம், பொய், தண்டனை. அவள் எந்த அளவுக்கு பதற்றமடைந்திருந்தாள் என்றால் அவளுக்கு தன் மூச்சு காற்றே நின்று விடுவது போல் இருந்தது. அவள் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தாள். அவளது தலை குனிந்திருந்தது. அவளது துப்பட்டாவின் முனையை தன் கைகளால் மிக கொடூரமாக நசுக்கிக் கொண்டிருந்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு கதவு திறக்கும் சத்தம் கேட்டதும் சௌமியாவின் இதயம் அப்படியே தொண்டைக்குள் குதித்து வந்தது போல் இருந்தது. அடுத்த கணமே அனிகேத் அறைக்குள் நுழைந்தான். அவனது முகத்தில் அமைதி நிறைந்த புன்னகை இருந்தது. கண்களில் தன் வாழ்க்கை துணைக்காக அளவற்ற அன்பு பொங்கியது. அவன் சௌமியாவின் அருகில் வந்தவுடனேயே சௌமியா பயந்து போய் தன்னை பின்னோக்கி இழுத்து கொண்டாள். தயவு செய்து இப்போதைக்கு என்னிடமிருந்து தள்ளி இருங்கள், சௌமியா நடுங்கும் குரலில் கூறினாள். அவளது பார்வை அப்போதும் குனிந்தே இருந்தது. அவளது இந்த செய்கையை கண்டு அனிகேத் ஒரு கணம் திடுக்கிட்டான். ஆனால் பின்னர் அவன் ஒரு பெருமூச்சு விட்டான். திடீரென மாறிய சூழ்நிலைகளால் சௌமியா கவலையடைந்து இருக்கிறாள் என்று அவன் நினைத்தான். சரி சௌமியா, என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என்று அனிகேத் மென்மையாக கூறினான். நமக்கு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கவில்லை அல்லவா? நீ ஒருவேளை இன்னும் மனதளவில் இந்த உறவிற்கு தயாராகவில்லை போலும். ஆனால் நீ கவலைப்படாதே. நான் உன்னை எந்த விஷயத்திற்காகவும் வலுக்கட்டாயமாக நிர்பந்திக்க மாட்டேன். அவன் சௌமியாவின் முகத்தை பார்த்தான். அங்கே கண்ணீரின் தழும்புகள் தெளிவாக தெரிந்தன. அவளுக்கு சற்று அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். இதெல்லாம் அவளுக்கு புதியது. மேலும் தங்கள் வாழ்க்கையின் ஆரம்பம் எந்த ஒரு கசப்பான தருணங்களுடனும் தொடங்க வேண்டும் என்று அவன் விரும்பவில்லை. அவன் அன்பு நிறைந்த பார்வையோடு அவளை பார்த்தவாறே எழுந்து நின்றான். பின்னர் அமைதியாக அறையின் மறுபக்கத்தில் இருந்து சோபாவை நோக்கி நடந்தான். சௌமியாவோ ஒரு பெருமூச்சு விட்டாள். இப்போதைக்கு அவளுக்கு ஒரு தற்காலிக நிம்மதி கிடைத்திருந்தது. ஆனால் இந்த அமைதி அதிக நேரம் நீடிக்காது என்பதை அவள் அறிவாள். பொய் என்ற அடித்தளத்தின் மேல் எழுப்பப்பட்ட கட்டிடம் இன்னும் எவ்வளவு காலத்திற்கு தான் நிலைத்து நிற்கும்? இந்த ஒரு கேள்வி அவளது தூக்கத்தை கெடுப்பதற்கு போதுமானதாக இருந்தது. அவள் எழுந்து குளியலறைக்கு சென்றாள். அங்கே ஏற்கனவே ஒரு எளிமையான ஆடை தொங்கவிடப்பட்டிருந்தது. அதை ஒருவேளை அவளது அம்மாவோ அல்லது அத்தையோ மாட்டி வைத்திருக்கலாம். அவள் சத்தமில்லாமல் முகம் கழுவி புதுப்பித்து கொண்டு திரும்பி வந்து கட்டிலில் படுத்து கொண்டாள். ஆனால் தூக்கமோ அவளது கண்களை விட்டு வெகு தூரத்தில் இருந்தது. அவள் தன் வரவிருக்கும் எதிர்கால விளைவுகளை எண்ணி மிகவும் பயந்திருந்தாள். பின்னர் இதே சிந்தனைகளில் மூழ்கி எப்போது தூங்கினாள் என்றே அவளுக்கு தெரியவில்லை. சூரியனின் முதல் கதிர் மாளிகையின் ஜன்னல் வழியே உள்ளே நுழைந்த போது பறவைகளின் கிண்டல் சத்தம் அந்த சூழலில் ஒரு புதிய வாழ்க்கையை நிரப்பியது. ஆனால் சௌமியாவுக்கு இந்த காலை பொழுது ஒரு புதிய நம்பிக்கைக்கு பதிலாக ஒரு இனம் புரியாத பயத்தின் செய்தியையே கொண்டு வந்தது. அவள் இரவெல்லாம் சரியாக தூங்கவில்லை. அவளது இதயத்திலும் மூளையிலும் அதே பழைய பயமும் அம்மா கொடுத்த மிரட்டல்களும் எதிரொலித்து கொண்டிருந்தன. அவள் சீக்கிரமாக விழித்து எழுந்து அமர்ந்து குளித்து தயாராவதற்காக உடை மாற்றும் அறைக்கு சென்றாள். தயாராகி அவள் வெளியே வந்தபோது லேசான இளஞ்சிவப்பு நிறத்திலான ஒரு மிக அழகான புடவையை அணிந்திருந்தாள். ஈரமான கூந்தல் அவளது தோள்களில் சிதறி கிடந்தது. முகத்தில் காலையின் புத்துணர்ச்சி இருந்த போதிலும்
ஒரு விசித்திரமான பதற்றம் தெரிந்தது. அவள் ஒரு பெரிய கண்ணாடியின் முன்னால் நின்று தன் கூந்தலை சீர்படுத்தி கொண்டிருந்தாள். அதே கணத்தில் அனிகேத்தின் கண்கள் திறந்தன. தனக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த சௌமியாவின் பிம்பம் கண்ணாடியில் தெரிந்ததும் அவன் ஒரு கணம் அப்படியே திகைத்து நின்றான். காலையின் ஒளியில் சௌமியா ஏதோ கனவுகள் நிறைந்த ஒரு ஓவியத்தை போல காட்சியளித்தாள். அனிகேத் தன்னை மறந்த நிலையில் படுக்கையில் இருந்து எழுந்து சத்தமில்லாத அடிகளுடன் அவள் அருகே வந்து நின்றான். அவன் ஏதோ ஒரு மாயாஜால உலகில் மூழ்கிவிட்டது போல் இருந்தது. சௌமியா தன் சிந்தனைகளில் மூழ்கியிருந்த போது திடீரென்று அவளை யாரோ ஒருவரின் மென்மையான தொடுதல் போன்ற உணர்வு ஏற்பட்டது. சௌமியா பலமாக கத்தினாள். என்ன செய்கிறீர்கள் நீங்கள்? என்னிடமிருந்து தள்ளி நில்லுங்கள். அவள் ஒரே வெட்டாக பின்னால் திரும்பினாள். அவளது கண்களில் கோபமும் பயமும் ஒன்றாக நடனமாடின. அவளது இந்த திடீரென்ற மற்றும் கடுமையான எதிர்வினையை கண்டு அனிகேத் அப்படியே வாயடைத்து போய் நின்றான். அவன் தன் கைகளை அப்படியே காற்றில் நிறுத்தினான். சௌமியா, நான் சும்மா உனக்கு உதவி தான் செய்து கொண்டிருந்தேன். உதவியா? என்ன உதவி? சௌமியாவின் கோபம் உச்சிக்கு ஏறியது. நீங்கள் நேற்று இரவு தானே என்னிடம் சொன்னீர்கள் எனக்கு அவகாசம் தருவதாக, என் மீது எந்த வற்புறுத்துதலும் செய்ய மாட்டேன் என்று. இதுதான் நீங்கள் தரும் அவகாசமா? இப்படித்தான் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவீர்களா? அவளது குரலில் நடுக்கம் இருந்தது. ஆனால் வார்த்தைகள் கூர்மையாக இருந்தன. அனிகேத் அமைதியாக அவளது வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தான். சௌமியா இந்த அளவுக்கு கோபத்தில் சிதறி விடுவாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. சௌமியாவின் முகத்தில் பறந்திருந்த கவலையையும் அவளது கண்களில் தேங்கியிருந்த கண்ணீரையும் பார்த்தபோது தான் ஒருவேளை அவசரப்பட்டு விட்டோம் என்பதை அவன் உடனடியாக உணர்ந்தான். அவன் சில அடிகள் பின்வாங்கி மிகுந்த மரியாதையுடன் கூறினான், என்னை மன்னித்து விடு சௌமியா. நான் ஒருவேளை என் எல்லையே மறந்து விட்டேன் போலும். உன்னை காயப்படுத்துவது என் நோக்கம் அல்ல. உன் விருப்பத்திற்கு மாறாக எதுவும் செய்வதும் என் எண்ணம் இல்லை. நாம் இப்போது ஒருவரை ஒருவர் சற்றே புரிந்து கொண்டு விட்டோம் என்று நான் நினைத்தேன். ஆனால் உன் அமைதியை நான் உன்னுடைய சம்மதம் என்று தவறாக புரிந்து கொண்டது என் தவறுதான். அனிகேத்தின் வார்த்தைகளில் இருந்த உண்மையும் மன்னிப்பும் சௌமியாவின் கோபத்தை சற்று தணித்தன. இருந்தாலும் அவளது இதயத்தின் பயம் இன்னும் அப்படியே தனியிருந்தது. அவள் இன்னும் அவனை ஒரு சந்தேக பார்வையுடனேயே பார்த்து கொண்டிருந்தாள். நீ நிம்மதியாக தயாராகு, நானும் தயாராகி கொண்டிருக்கிறேன். நீ முழுமையாக தயாரானதும் நாம் இருவரும் ஒன்றாக கீழே காலை உணவு சாப்பிடும் மேஜைக்கு செல்வோம் என்று அனிகேத் மெதுவான குரலில் கூறிவிட்டு குளியலறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டான். சௌமியா ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தாள். அவளது இதயம் வேகமாக துடித்து கொண்டிருந்தது. அவள் தனக்குள்ளேயே போராடி கொண்டிருந்தாள். நான் ஏன் இந்த மனிதனை இவ்வளவு வெறுக்கிறேன்? ஏன் இவருடைய குணம் இவ்வளவு மென்மையாக இருக்கிறது? அவள் வேகமாக தன் புடவையின் முந்தானையை சீர்படுத்தி கொண்டு சிறிது நேரத்திற்கு பிறகு தைரியத்தை வரவழைத்து கொண்டு வந்து சோபாவில் அமர்ந்தாள். அப்போது அனிகேத் குளியலறையிலிருந்து வெளியே வந்தான். அவன் புன்னகைத்து கொண்டே சௌமியாவை பார்த்தான். செல்லலாமா என்று அவன் கேட்க சௌமியா சும்மா லேசாக தலையசைத்தாள். இருவரும் அமைதியாக வெளியே நோக்கி நடந்தனர். கீழே காலை உணவு சாப்பிடும் மேஜையில் வீட்டின் அனைவரும் இருந்தனர். நந்தினி மற்றும் சந்தியாவின் பார்வைகள் உடனடியாக அவர்கள் இருவர் மீதும் விழுந்தன. சந்தியாவின் கண்களில் அப்போதும் அதே மறைமுகமான மிரட்டல் இருந்தது. அதே சமயம் நந்தினியின் முகத்திலோ தன் மகனையும் மருமகளையும் ஒன்றாக பார்த்ததில் ஒரு நிம்மதி நிறைந்த புன்னகை மலர்ந்திருந்தது. வாருங்கள் என் குழந்தைகளே, நாங்கள் உங்களுக்காகத்தான் காத்து கொண்டிருந்தோம் என்று நந்தினி அன்போடு அவர்களை அழைத்தார். சௌமியா தன் பார்வையை குனிந்தவாறே நாற்காலியில் அமர்ந்தாள். அனிகேத்தும் புன்னகைத்து கொண்டே அவளுக்கு அருகில் இருந்த நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தான். காலை உணவு மேஜையில் மாளிகையின் அனைத்து உறுப்பினர்களும் அந்த நேரத்தில் கூடியிருந்தனர். ஒருபுறம் சௌமியாவின் சித்தப்பாவும் சௌமியாவின் அப்பா சாகரும் அமர்ந்து செய்தித்தாள் பார்த்து கொண்டிருந்தனர். மறுபுறம் நந்தினியும் சந்தியாவும் உணவு பரிமாறிக்கொண்டிருந்தனர். சௌமியாவும் அனிகேத்தும் ஒன்றாக அமர்ந்ததும் மேஜையில் ஒரு மெல்லிய சலசலப்பு ஏற்பட்டது. ஏதோ ஒரு நற்செய்தி அந்த சூழலை நிரப்பியது போல் இருந்தது. ஆனால் சௌமியாவின் இதயமோ ஏதோ ஒரு இனம் புரியாத ஆபத்தின் உணர்வால் தொடர்ந்து வேகமாக துடித்து கொண்டிருந்தது. கடவுள் எல்லா கெட்ட திருஷ்டிகளிலிருந்தும் காப்பாற்றட்டும். ஜோடி மிகவும் அழகாக இருக்கிறது என்று மோனிகா புரோட்டாவின் தட்டை மேஜை மீது வைத்து கொண்டே கூறினார். என்ன சாகரத்தான், உங்கள் மகள் இன்று அப்படியே நிலவை போல பிரகாசிக்கிறாளே. சாகர் புன்னகையுடன் தன் மகளை பார்த்தார். ஆனால் அவருடைய பார்வையில் ஒரு விசித்திரமான பதற்றமும் ஒரு விசித்திரமான குற்ற உணர்வும் மறைந்திருப்பது போல் தெரிந்தது. ஆமாம், கடவுள் இவளை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கட்டும். காலை உணவு தொடங்கவிருந்த அந்த நேரத்தில் திடீரென்று மாளிகையின் பழைய வேலைக்காரி சரளா அங்கே வந்தாள்.
அவள் சௌமியாவின் சிறு வயதிலிருந்தே அந்த வீட்டில் இருந்து வருகிறாள். டீ கெட்டிலுடன் அவள் அங்கே வந்தாள். மேஜையில் அமர்ந்திருந்த சௌமியாவின் மீது அவளது பார்வை விழுந்ததும் அவள் ஒரு கணம் திடுக்கிட்டாள். அட, இது என்ன? சௌமியா மகள் இன்று கூட அந்த டாலரை அணியவில்லையே. அவளது பாட்டி அவளுக்கு கொடுத்தாரே என்று சரளா மிகவும் வெள்ளந்தியாக கேட்டாள். அதான், அந்த தங்க லாக்கெட், அதில் எஸ் என்று எழுதியிருக்குமே, அதை அவள் சிறு வயதிலிருந்தே ஒருபோதும் கலற்றியதே இல்லையே. மேஜையில் இருந்த சந்தியா மற்றும் மோனிகாவின் கைகள் அப்படியே காற்றில் நின்றன. சௌமியாவின் முகமும் அப்படியே வெளுத்து போனது. அவளுக்கு அந்த லாக்கெட்டை பற்றி எதுவுமே தெரிந்திருக்கவில்லை. ஆண்டி, அது உடைந்து விட்டது. அதனால்தான் நான் அதை கலற்றி பீரோவில் வைத்து விட்டேன் என்று சௌமியா மிக சிரமப்பட்டு தன்னை சமாளித்து கொண்டு சரளா ஆண்டியிடம் பதிலளித்தாள். ஆனால் சரளா ஆண்டி இதோடு நிறுத்தி கொள்பவளாக தெரியவில்லை. உடைந்து விட்டதா? அட மகளே, அது மிகவும் வலுவானதாக இருந்ததே. அது மட்டும் இல்லாமல் உன் கழுத்தில் அதன் தழும்பு கூட படிந்திருந்ததே. சிறு வயதிலிருந்தே அதை நீ அணிந்து வந்ததால் அது எப்போதும் உராய்ந்து கொண்டே இருக்கும். அதனால்தான் உன் கழுத்தில் தழும்பு உருவானது. ஆனால் இன்று உன் கழுத்து எந்த ஒரு தழும்புமின்றி சுத்தமாக இருக்கிறதே. ஏதோ ஒருபோதும் அங்கே எதுவும் அணியாதது போல. இதுவரை அமைதியாக காலை உணவு சாப்பிட்டு கொண்டிருந்த அனிகேத் சரளாவின் வார்த்தைகளை கேட்டு திடுக்கிட்டான். அவன் கூர்மையான பார்வையோடு சௌமியாவின் கழுத்து பகுதியை நோக்கி பார்த்தான். சௌமியா உடனடியாக தன் ஈரமான கூந்தலால் தன் கழுத்தை மறைக்க முயன்றாள். சரளா, உனக்கு இப்போது வயதாகிவிட்டது. கண் பார்வை குறைவாக தெரிகிறது. போய் சமையலறை வேலையை பார் என்று மோனிகா கடுமையான குரலில் சரளாவை திட்டினார். சரளாவும் முணுமுணுத்து கொண்டே அங்கிருந்து சென்றாள். ஆனால் அவள் அனிகேத்தின் மூளையில் சந்தேகத்தின் ஒரு விதையை விதைத்துவிட்டு சென்றிருந்தாள். அப்புறம் சௌமியா என்று நந்தினி திடீரென்று அவளை அழைத்தார். உன் மணிக்கட்டில் ஒரு மச்சம் இருக்குமே, அது எங்கே போனது? 5 வயதாக இருக்கும்போது நாம் அவர் மேற்கொண்டு பேசுவதற்கு முன்பே சௌமியாவின் முகம் மீண்டும் ஒரு முறை வெளுத்து போனது. அனிகேத்தும் இப்போது நேராக நிமிர்ந்து அமர்ந்து அவளது மணிக்கட்டை கூர்ந்து பார்க்க தொடங்கினான். ஆமாம் சௌமியா, அம்மா சொல்வது உண்மைதான். உன் மணிக்கட்டில் ஒரு பெரிய கருப்பு மச்சம் இருந்தது, நினைவிருக்கிறதா? ஒரு முறை நம் தோட்டத்தில் விளையாடி கொண்டிருந்த போது அது உன்னுடைய அதிர்ஷ்ட அடையாளம் என்று நீ கூறுவாயே. சௌமியாவின் கைகள் அப்படியே நின்றன. அவளது மூச்சு காற்றும் தடுமாற தொடங்கியது. பூமி இப்போதே பிளந்து தான் அதற்குள் புதைத்து விடக்கூடாதா என்று அவளுக்கு தோன்றியது. சந்தியா மேஜைக்கு கீழாக சௌமியாவின் காலில் பலமாக மிதித்து அவளை ஏதேனும் பேசும்படி சைகை காட்டினார். ஆனால் அவளால் எதுவும் பேச முடியவில்லை. இல்லை நந்தினி அக்கா, அது மச்சம் இல்லை. அட, அது ஒரு காயத்தின் தழும்பு. அது காலப்போக்கில் மறைந்து விட்டது என்று சௌமியாவுக்கு பதிலாக சந்தியா உடனடியாக பதிலளித்தார். அனிகே தன் மோனிகா அத்தையின் மீது ஒரு ஆழமான பார்வையை வீசினான். பின்னர் சௌமியாவை பார்த்தான். அவள் தன் பார்வையை குனிந்தவாறே நடுங்கிக் கொண்டிருந்தாள். விசித்திரமாக இருக்கிறதே சந்தியா, காயத்தின் தழும்பு வேண்டுமானால் மறையலாம். ஆனால் அது மச்சம் ஒருபோதும் மறையாது. அது மட்டும் இல்லாமல் சௌமியாவின் குணமும் அவளது பேச்சும் கூட என் நினைவில் பாதுகாப்பாக இருக்கும் அந்த பழைய நினைவுகளோடு ஒத்துப்போகவில்லையே என்று அவர் மீண்டும் சந்தேகப்படும் தோணியில் கூறினார். என்ன நந்தினி அக்கா, இதெல்லாம் சிறுவயது விஷயங்கள். மனிதன் வளர்ந்து மாறும்போது முகம், தோற்றம், குணம் எல்லாமே மாறிவிடுகிறது. நீங்கள் வீணாக சின்ன சின்ன விஷயங்களை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றார் சந்தியா. சந்தியா கூறியதும் நந்தினி அமைதியாகிவிட்டார். ஆனால் அவருடைய கண்களில் மறைந்திருந்த அந்த ஆர்வமும் சந்தேகமும் சௌமியாவுக்கு ஒரு மரண கட்டளையை விட குறைவாக தோன்றவில்லை. நந்தினியின் மூளை வேகமாக கடந்த காலத்தின் திரைகளை விலக்கி கொண்டிருப்பதை அவளால் உணர முடிந்தது. காலை உணவுக்கு பிறகு அனைவரும் எழுந்து நின்றபோது அனிகேத் சௌமியாவின் கையை பிடித்து அவளை ஒரு பக்கமாக நிறுத்தினான். சௌமியா, நீ நிஜமாகவே அதே பெண்தானா என்று அவன் சௌமியாவின் கண்களை நேராக நோக்கி ஆழமாக கேட்டான். சௌமியாவின் கண்களில் இருந்து கண்ணீர் துளிகள் வழிந்து கன்னங்களில் விழுந்தன. அவள் ஏதோ சொல்ல விரும்பினாள். உண்மையை சொல்லி இந்த பாரத்தில் இருந்து விடுபட நினைத்தாள். ஆனால் அவளுக்கு தன் அம்மாவின் அந்த மிரட்டல் நினைவுக்கு வந்தது. உண்மை தெரிந்தால் நீ உன் அம்மாவின் பிணத்தை தான் பார்ப்பாய். அவள் ஒரு வெட்டாக தன் கையை விடுவித்து கொண்டு அனிகேத்துக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அங்கிருந்து ஓடினாள். அனிகேத் அங்கேயே நின்று அவள் போவதை பார்த்து கொண்டிருந்தான். சாகரின் குரலை கேட்டுதான் அவன் மீண்டும் தன் சுய நினைவுக்கு வந்தான். சாகர் அவனை தன்னுடன் அழைத்து செல்லவிருந்தார். ஏனெனில் இன்று கிராமத்திலிருந்து நகரத்திற்கு புறப்பட வேண்டியிருந்தது. அனிகேத் தன் எண்ணங்களை எல்லாம் உதறிவிட்டு அவருடன் சென்றான். மெல்ல மெல்ல நாட்கள் நகரத் தொடங்கின.
ஆனால் அந்த மாளிகையின் சூழலில் இருந்த பதற்றம் குறைவதற்கு பதிலாக தொடர்ந்து அதிகரித்து கொண்டே தான் இருந்தது. அனிகேத் மற்றும் சௌமியாவின் திருமணமாகி சில மாதங்கள் கடந்திருந்தன. ஆனால் அவர்களுக்கு இடையே இருந்த இடைவெளி இன்னும் ஒரு ஆழமான அகழியை போலவே நீடித்திருந்தது. இதற்கு இடையில் அனிகேத் பல முறை முயற்சி செய்தான். இந்த முற்றிலும் அந்நியமாக தோன்றும் உறவில் சற்றேனும் ஒரு நெருக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்று. ஆனால் சௌமியாவின் குணமோ உருகவே மறுக்கும் ஒரு பனிப்பாறை சுவரை போலத்தான் இருந்தது. அவள் அனிகேத்திடம் பேசுவதை தவிர்த்தாள். அவன் அருகில் வந்தாலே திடுக்கிட்டு விலகினாள். எப்போதும் ஒரு இனம் புரியாத பயத்தின் நிழலிலேயே சூழ்ந்திருந்தாள். ஒரு நாள் மாலை அந்த அமைதி எல்லையை தாண்டி நீடித்த போது அனிகேத்தின் பொறுமை உடைந்தது. சௌமியாவின் தொடர்ச்சியான விலகலாலும் அவளது அலட்சியமான குணத்தாலும் அவன் சலிப்படைந்திருந்தான். இந்த உறவின் அஸ்திவாரத்தையே உழுக்கப் போகும் அந்த கசப்பான உரையாடல் அவர்களுக்கு இடையே நடந்த தருணம் இதுதான். அனிகேத் அறைக்குள் வந்தபோது கண்ணாடிக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த சௌமியாவின் மீது அவனது பார்வை விழுந்தது. அவன் தன்னை மறந்த நிலையில் அவளையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவள் தன் ஈரமான கூந்தலை உலர்த்தி கொண்டிருந்தாள். அனிகேத் அவள் அருகே சென்று அவளை தொட்டான். அவள் உடனடியாக அனிகேத்தை வேதனை நிறைந்த பார்வையோடு பார்த்தாள். அனிகேத்தும் கோபத்தால் சிவந்திருந்தான். நான் எப்போதெல்லாம் உன் அருகில் வர முயல்கிறேனோ அப்போதெல்லாம் நீ ஏன் என்னிடமிருந்து அவ்வளவு தூரம் விலகி செல்கிறாய்? அப்படி என்னதான் காரணம் என்று அனிகேத் மிகுந்த கோபத்துடன் சௌமியாவின் முன்னால் வந்து கேட்கத் தொடங்கினான். அவனது வார்த்தைகளில் கோபமும் இருந்தது, அதே சமயம் ஒரு தவிப்பும் தெரிந்தது. இருவருக்குமே பிடித்தமான இந்த திருமணத்தில் நீ ஏன் இவ்வளவு பயந்திருக்கிறாய் என்று அனிகேத் அவளது கண்களை உற்று நோக்கி கேள்வி எழுப்பினான். அவனது எண்ணப்படி சிறு வயதிலிருந்தே இந்த உறவு நிச்சயம் செய்யப்பட்டிருந்ததால் சௌமியாவும் அவனுக்காகத்தான் காத்து கொண்டிருப்பாள் என்று நினைத்திருந்தான். ஆனால் இங்கே சூழ்நிலையோ முற்றிலும் தலைகீழாக இருந்தது. அவளது கண்களில் கண்ணீர் நிரம்பியது. எனக்கு எனக்கு இந்த திருமணத்தில் விருப்பமில்லை. என்னுடன் வற்புறுத்தி அவள் இவ்வளவுதான் சொல்லியிருந்தாள். அனிகேத்தின் பொறுமை பறந்துவிட்டது. அவன் சட்டென்று கோபத்துடன் அவளது கையை பற்றி தன் பக்கம் இழுத்தான். அவளது கையில் அவனது பிடி மிகவும் இறுக்கமாக இருந்ததால் அவள் வலியால் கத்தினாள். வற்புறுத்தலா? என்ன அர்த்தம் உனக்கு? வற்புறுத்தல் என்றால் என்ன அர்த்தம் என்று அனிகேத்தின் குரல் சிம்ம கர்ச்சனை போல் அறை முழுவதும் எதிரொலித்தது. சிறு வயதிலிருந்தே உன் பெயரைத்தான் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். உனக்காகவே நான் இங்கே வந்தேன். ஆனால் இப்போது நீ இதை வற்புறுத்தல் என்று சொல்கிறாயா? வேறு யாராவது இருக்கிறார்களா உன் வாழ்க்கையில்? வேறு யாருக்காகவது தான் நீ என்னிடமிருந்து இப்படி தள்ளியே இருக்கிறாயா? அனிகேத்தின் இந்த சந்தேக வார்த்தைகளால் சௌமியா வேதனையடைந்து தன் கையை விடுவிக்க முயன்றாள். உங்களால் புரிந்து கொள்ள முடியாது அனிகேத். உங்களுக்கு எதுவும் தெரியாது. இந்த வீடு, இந்த மனிதர்கள், இந்த உறவு எல்லாமே ஒரு ஏமாற்று வேலை. அப்படியானால் எனக்கு சொல், ஏன் இது ஏமாற்று வேலை? இதில் மறைந்திருக்கும் துரோகம் என்ன என்று அனிகேத் அவளை சுவரை நோக்கி சாய்த்தான். சௌமியாவின் மூச்சு நின்றது. உண்மை அவளது இதழ்கள் வரை வந்துவிட்டது. ஆனால் அவளுக்கு தன் அம்மாவின் அதே மிரட்டல் மீண்டும் நினைவுக்கு வந்து அவளது நாவிற்கு விலங்காக மாறியது. அவள் துடிதுடித்து போனாள். அவளால் உண்மையும் சொல்ல முடியாது, இந்த பொய்யோடு வாழவும் முடியாது. அவள் எதுவும் பேசாமல் அழுது கொண்டே இருப்பதை அனிகேத் பார்த்தபோது அவன் அவளை ஒரு வெட்டாக தளர்த்தினான். சௌமியா, உன் இந்த மௌனம் என்னை பைத்தியமாக்கிவிடும். உனக்கு இந்த திருமணத்தில் விருப்பமில்லை என்றால் திருமணத்தின் போது உன் வாய்க்கு ஏன் பூட்டு போட்டு கொண்டிருந்தாய் என்று அவன் கோபத்துடன் அறைக்குள் அங்கும் இங்கும் நடக்கத் தொடங்கினான். சௌமியாவோ தரையில் அமர்ந்து தன் சிந்தனைகளில் மூழ்கியிருந்தாள். சில முடிவுகளை நாம் எடுப்பதில்லை அனிகேத், சூழ்நிலைகள் தான் நம்மை எடுக்க வைக்கின்றன. நான் இந்த விளையாட்டின் ஒரு வெறும் பகடைக்காய் மட்டுமே. எனக்கு என்று எந்த ஒரு சொந்த விருப்பமும் இல்லை. அனிகேத் அவள் அருகே குனிந்து மெதுவான ஆனால் குளிர்ந்த குரலில் கூறினான். நினைவில் வைத்துக்கொள் சௌமியா, நான் துரோகத்தை பொறுத்து கொள்ளும் மனிதன் அல்ல. எந்த நாளில் எனக்கு இந்த வற்புறுத்துதலின் உண்மையான காரணம் தெரிய வருகிறதோ அன்று நான் இந்த வீட்டின் கௌரவத்தையும் பார்க்க மாட்டேன், இந்த உறவுகளையும் மதிக்க மாட்டேன் என்று அவன் கோபத்தில் கொதித்து சௌமியாவின் முகத்திற்கு அருகில் குனிந்தான். சௌமியா மீண்டும் ஒரு முறை அவனுக்கு அதிர்ச்சியை தந்தாள். இப்போது இந்த விஷயம் அவனுக்கு இன்னும் அதிக கோபத்தை ஏற்படுத்தியது. அவனது தொடுதலால் சௌமியாவின் இதய துடிப்பு வேகமாகி கொண்டிருந்தது. அனிகேத்தின் கண்களில் அவளை எரித்து சாம்பலாக்கக்கூடிய ஒரு நெருப்பு தெரிந்தது. அனிகேத், என் பேச்சை கேளுங்கள் என்று சௌமியா அவனிடமிருந்து பின்வாங்கியவரை கூறினாள். ஆனால் அனிகேத் ஒரே இழுப்பாக அவளை தன் கைகளின் வளையத்திற்குள் கொண்டு வந்தான். இல்லை சௌமியா, இனி எந்த காத்திருப்பும் இல்லை.
எந்த சாக்கும் இல்லை. இப்போது என் மீது எனக்கு கட்டுப்பாடு இல்லை என்று அனிகேத்தின் குரல் தீர்க்கமான முடிவோடு இருந்தது. அவனது இந்த தோற்றத்தை பார்த்து சௌமியா உள்ளுக்குள் தவித்தாள். ஆனால் அனிகேத், வேண்டாம், தயவு செய்து இப்போது வேண்டாம், இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள் என்று சௌமியா அவனது மார்பில் கைகளை வைத்து தன்னை அவனிடமிருந்து தூரமாக்கி கொள்ள வீணாக முயற்சி செய்தாள். அவளது கண்களில் கெஞ்சல் இருந்தது. ஆனால் அனிகேத் அந்த நேரத்தில் எந்த ஒரு சமாதானத்தையும் கேட்கும் மனநிலையில் இருக்கவில்லை. அவன் சௌமியாவை தன் அருகில் இழுத்தான். அவளுக்கு உள்ளுக்குள் ஒரு புதிய பயம் தலை தூக்கியது. இப்போது நடந்து கொண்டிருப்பது எதுவும் சரியானது அல்ல என்று. இந்த உறவின் மீதோ, அனிகேத்தின் இந்த தொடுதலின் மீதோ, அல்லது இந்த நெருக்கமான மற்றும் அழகான தருணங்களின் மீதோ அவளுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை. மாறாக இதன் மேல் வேறு யாருக்கோ தான் உரிமை இருந்தது. அப்படி இருக்க அவள் எப்படி தன்னை அவனிடம் ஒப்படைக்க முடியும்? சௌமியா தன் முகத்தை திருப்பி கொண்டதும் அனிகேத்தின் இதழ்களில் ஒரு மெல்லிய புன்னகை படர்ந்தது. அவன் முழுமையாக அவளை ஆட்கொண்டு அவளை தன் வசமாக்கி இருந்தான். அவளது ஒவ்வொரு எதிர்ப்பையும் அனிகேத் தன் காதலால் அடக்கியிருந்தான். அவளது வாழ்க்கையின் மேல் இனி அனிகேத்தின் காதலுக்கு மட்டுமே உரிமை இருக்கிறது என்பதை அவன் நிரூபிக்க விரும்புவது போல் இருந்தது. அன்று இரவு மாளிகையின் அந்த மூடிய அறைக்குள் ஒரு புதிய உறவின் அஸ்திவாரம் போடப்பட்டது. ஆனால் அந்த அஸ்திவாரம் சௌமியாவின் கண்ணீரால் நனைந்திருந்தது. அனிகேத் அவளை தன்னுள் ஏற்றுக்கொண்டான். ஆனால் இந்த உறவு சௌமியாவின் மென்மையான இதயத்தில் ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்தியிருந்தது. அதை ஆற்றுவதற்கே பல வருடங்கள் ஆகியிருக்கும். ஏனெனில் இந்த திருமண உறவின் மேல் தனக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை என்ற இந்த வேதனை அவளை வாழ்நாள் முழுவதும் நிம்மதியாக வாழவிட்டிருக்காது. அவள் ஒரு ஏமாற்று வேலை மூலமாகத்தான் இந்த உறவையும் அனிகேத்தின் நெருக்கத்தையும் பெற்றிருந்தாள். அவள் அமைதியாக வெறித்து பார்த்து கொண்டே படுத்திருந்தாள். அனிகேதோ அவளை தன் கைகளில் அணைத்தவாறே முற்றிலும் திருப்தியடைந்த நிலையில் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தான். ஆனால் தன் காதலின் தீவிரம் சௌமியாவின் ஆன்மாவை எந்த அளவுக்கு காயப்படுத்தி இருக்கிறது என்பதை அவன் அறியவில்லை. சௌமியா சற்றே புரண்டு படுத்து தன் முகத்தை அனிகேத்தின் பக்கம் திருப்பினாள். அனிகேத்தின் முகத்தில் தெரிந்த அந்த அமைதியை கண்டு சௌமியா வருத்தமடைந்தாள். அனிகேத், எப்போது உனக்கு உண்மை தெரிய வருகிறதோ அன்று உன் இதயம் உடைந்து நொறுங்கிவிடும். ஏனெனில் நீ சிறு வயதிலிருந்தே நேசித்த அந்த பெண் நானே இல்லை. சௌமியாவின் இதழ்களிலிருந்து ஒரு பெருமூச்சு வெளிப்பட்டது. அவளது இதயத்தில் மெதுவாக ஒரு எண்ணம் தோன்றியது. அனிகேத், நீ நிஜமாகவே எனக்குரியவனாக இருந்திருக்க கூடாதா? அவனது முகத்தின் மாசற்ற தன்மையும் கூர்மையான அழகான தோற்றமும் ஒரு கணத்தில் சௌமியாவின் இதயத்திற்குள் இறங்கின. அவள் தன் விரலால் மெதுவாக அனிகேத்தின் இதழ்களை தொட்டாள். ஏனோ தெரியவில்லை, அவள் விரும்பாமலேயே அவளுக்கு அனிகேத்தின் மீது ஒரு காதல் மலர தொடங்கியிருந்தது. அவளது தொடுதலால் அனிகேத் லேசாக அசைந்து தன் கண்களை திறந்தான். அவளை தன் கைகளுக்குள் இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டு லேசாக புன்னகைத்தவாறே அவளது நெற்றியில் தன் இதழ்களை பதித்துவிட்டு மீண்டும் கண்களை மூடிக்கொண்டான். இந்த முறை அவனது மார்பில் தன் முகத்தை புதைத்து கொண்டு சௌமியாவும் தன் கண்களை மூடிக்கொண்டாள். மறுநாள் ஒரு பெண் மூச்சிறைக்க நடுங்கிய உடலோடு அந்த வரவேற்பறைக்குள் நுழைந்த அடுத்த கணமே அங்கே இருந்த ஒவ்வொரு மனிதனும் அப்படியே சிலையாக நின்றார்கள். முன்னால் நின்று கொண்டிருந்த அந்த பெண்ணின் முகம் அனிகேத்தின் அருகில் நின்று கொண்டிருந்த சௌமியாவின் முகத்தைப் போலவே அச்சு அசலாக இருந்தது. அதே கண்கள், அதே கூர்மையான மூக்கு, முகம், அதே உயரமான தோற்றம். ஆனால் அந்த பெண்ணின் முகத்தில் கடுமையான சோர்வும் குற்ற உணர்ச்சியும் நிறைந்திருந்தன. சௌமியா, சந்தியாவின் இதழ்களில் இருந்து அறியாமலேயே இந்த வார்த்தை வெளிவந்தது. அவர் அப்படியே சோபாவில் சரிந்து விழுந்தார். அனிகேத் அப்போதுதான் தன் உண்மையான மனைவியை பார்த்தான். இப்போது அந்த புதிதாக வந்திருக்கும் அந்த பெண்ணை. அவன் மானம், கௌரவம் என்ற கடலில் மூழ்கி போனான். இதெல்லாம் என்ன? இவள்தான் சௌமியா என்றால் என் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கும் இந்த பெண் யார்? அனிகேத்தின் வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் உடைந்து வெளிவந்தன. இந்த தோற்றம் அவனை ஆச்சரிய கடலில் மூழ்கடித்தது. அதன்மேல் சந்தியா முன்னால் வந்து ஒரு பெருமூச்சு விட்டு அனைவரின் ஆச்சரியத்தையும் போக்க முடிவெடுத்தார். ஏனெனில் இப்போது உண்மை தானே நடந்து அனைவர் முன்னிலையிலும் வந்துவிட்டதால் இனி அதை மறைப்பதில் எந்த பயனும் இல்லை. அனிகேத், மகனே, உண்மையை மறைப்பதில் இனி எந்த பயனும் இல்லை. இதோ இப்போது வந்திருக்கிறாளே, இவள்தான் உண்மையான சௌமியா. உனக்கு யாருடன் திருமணம் நடந்திருக்கிறதோ அவள் இவளுடைய இரட்டை சகோதரி சுகானா. மோனிகா கூறிய இந்த வார்த்தையை கேட்டு அந்த அரங்கம் முழுவதும் மயான அமைதி நிலவியது. அனிகேத்துக்கு இந்த உண்மை ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது.
ரெட்டை சகோதரியா? ஆனால் எனக்கு எப்போதும் ஆண்டி, நீங்களும் கூட சௌமியா தன் பெற்றோரின் ஒரே மகள் என்றுதானே சொல்லியிருந்தீர்கள். உன்னிடம் உண்மை சொல்லப்படவில்லை என்று மோனிகா நடுங்கும் குரலில் கூறத் தொடங்கினார். இவர்கள் இருவரும் பிறந்தபோது நம் குடும்ப சோசியர்களும் குடும்ப பெரியவர்களும் சிலர் சுகனாவை பற்றி சில விஷயங்களை கூறினார்கள். அதிலிருந்து அவள் ஒரு ராசி இல்லாதவளாக கருதப்பட்டாள். ஜோசியர்களின் கூற்றுப்படி உங்களின் இந்த இரட்டை பெண் குழந்தைகளில் இவள் குடும்பத்துடன் வாழ்ந்தால் இவள் குடும்பத்தின் ஏதேனும் ஒரு உறுப்பினரின் உயிருக்கே ஆபத்தாய் முடிவாள் என்றார்கள். இவளுக்கு 20 வயது ஆகும் வரை இவளை குடும்பத்தில் இருந்து முற்றிலும் தனித்து வைக்க வேண்டும். அப்போதுதான் இவளது ஜாதக தோஷம் நீங்கும் என்றார்கள். குடும்பத்தின் மீது இருந்த சுகனாவின் அந்த ராசி இல்லாத நிழலை அகற்றுவதற்காக சுகனாவை வீட்டின் பின்பகுதியில் உள்ள தனிப்பகுதியில் வாழும்படி கட்டாயப்படுத்தினார்கள். அனைவரின் பார்வைகளிலும் சௌமியா மட்டும்தான் இந்த வீட்டின் ஒரே மகளாக இருந்தாள். அதே சமயம் சுகனாவோ எப்போதும் ஒரு நிழலை போலவே வைக்கப்பட்டிருந்தாள். சுகனா சத்தமில்லாமல் வீட்டின் பின்பகுதியில் வாழ்ந்து வந்தாள். அவள் ஒருபோதும் யாரிடமும் எந்த குறையும் கூறவில்லை. மறுபுறம் சௌமியாவின் மீதோ வீட்டின் அனைவரும் தங்கள் அன்பை கொட்டி வளர்த்தார்கள். ஆனால் சௌமியா ஒரு நாள் இரவில் தன் காதலனுடன் ஓடிவிட்டாள். உன்னுடன் அவளுக்கு சிறு வயதிலிருந்தே திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டிருந்தது என்று தெரிந்திருந்தும் அவள் அதை செய்தாள். ஒட்டுமொத்த குடும்பத்தின் மானமும் பந்தயத்தில் இருந்தது. அப்போது வேறு வழி எதுவும் தெரியாமல் சுகனாவை அங்கிருந்து கூட்டிட்டு வந்து அவளுக்கு சௌமியா என்று பெயரிட்டார்கள். எப்படியும் சுகனாவிற்கு 20 வயது ஆகியிருந்தது. அவளை பயமுறுத்தினார்கள். குடும்பத்தின் மானத்தை இனி நீ மட்டும்தான் காப்பாற்ற முடியும் என்று அவளை மிரட்டினார்கள். இதனால் வேறு வழியின்றி சுகனா எங்கள் பேச்சை கேட்டு சௌமியாவாக மாறி உன்னை திருமணம் செய்து கொண்டாள். நந்தினியும் அனிகேத்தும் இந்த உண்மையை கேட்டு அப்படியே சிலையாக உறைந்து போனார்கள். அவர்களுக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை. என்ன சொல்வதென்று தெரியாமல் தவித்தார்கள். ஆனால் அனிகேத்தின் முகம் கோபத்தால் சிவந்து தகித்தது. அவன் தன் கையில் கட்டியிருந்த கடிகாரத்தை இறுக்கமாக பற்றி கொண்டு காயப்பட்ட சிங்கத்தை போல எல்லோரையும் பார்த்தான். போதும், இந்த நாடகம் இத்துடன் முடிவடையட்டும். அனிகேத்தின் குரல் அந்த இடத்தையே அதிர வைத்தது. உடனே சந்தியாவும் சாகரும் வெட்கத்தால் தலை குனிந்தனர். என் இருந்த தந்தையினும் என் தாத்தாவினும் வாக்குக்கு என்னால் மதிப்பளிக்க முடியாமல் போனதற்காக நான் மிகவும் வருந்துகிறேன். அவர்கள் ஒரு பெயரை குறிப்பிட்டு தான் எனக்கு உறவை நிச்சயித்தார்கள். ஆனால் நீங்களோ அந்த உறவின் ஆன்மாவையே உலுக்கி விளையாடிவிட்டீர்கள். நான் யாரை என் சொந்தம் என்று நினைத்தேனோ அவர்களே எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்வார்கள் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. பிறகு அவன் திரும்பி உண்மையான சௌமியாவை பார்த்தான். அவள் கண்ணீர் வடித்தபடி குடும்பத்தினரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தாள். மேலும், நீ உனக்கு உன் சகோதரியின் தியாகத்தை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லையா? நீ உன் காதலனுக்கு பின்னால் ஓடிவிட்டாய். உனக்கு பின்னால் உன் இரட்டை சகோதரியை இந்த நரகத்தில் தவிக்க விட்டு சென்று விட்டாய். இப்படிப்பட்ட ஒரு பெண் யாருக்கும் ஒருபோதும் உண்மையாக இருக்க முடியாது. அனிகேத் முன்னெடுத்து சென்று தரையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்த சுகனாவின் கையை பிடித்து எல்லோர் முன்னிலையிலும் அவளை கொண்டு வந்து நிறுத்தினான். இன்று எல்லோரும் காதுகளை திறந்து நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். அபசகுனம் என்று கூறி நீங்கள் எந்த பெண்ணை இருட்டில் வைத்திருந்தீர்களோ அவள்தான் என் மனைவி. யாருடன் எனக்கு திருமணம் நடந்ததோ, யார் என் கோபத்தையும் என்னுடைய தீவிர குணங்களையும் சகித்து கொண்டாலோ அவள்தான் என் வாழ்க்கை துணை. நான் சுகனாவை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்றைய தினத்திற்கு பிறகு யாராவது அவளை சௌமியா என்று அழைத்தாலோ அல்லது அவளது கடந்த காலத்தை கூறி வம்புக்கு இழுத்தாலோ அவர்கள் என் வாழ்நாளின் மிகப்பெரிய எதிரியாக கருதப்படுவார்கள். சௌமியா திரும்பி வந்தவுடன் தன் இதயத்தில் ரகசியமாக அனிகேத் மீது துளிர் விட்டு கொண்டிருந்த சுகனாவின் காதல் மொட்டு வாடிவிடும் என்று நினைத்த தருணத்தில் அனிகேத்தின் வார்த்தைகளை கேட்டதும் அந்த மொட்டு மீண்டும் மலர்ந்தது போலானது. அவன் சிறு வயதிலிருந்தே சௌமியாவை தானே காதலித்து வருகிறான். அதனால் சௌமியா திரும்பி வந்ததும் தன்னை விட்டுவிட்டு சௌமியாவை தன் மனைவியாக ஏற்றுக்கொள்வான் என்றுதானே அவள் நினைத்திருந்தாள். குடும்பத்தினரும் சௌமியாவை தானே அதிகமாக நேசித்தார்கள். அதனால் அவர்கள் மகிழ்ச்சியோடு இந்த பந்தத்தை முறித்து கொண்டு சௌமியாவை அவனுடன் அனுப்பி வைத்திருப்பார்கள். அதற்கு பிறகு சுகனா எங்கே போயிருப்பாள்? அவளது நிலை என்னவாயிருக்கும்? தன் அஸ்திவாரத்திலேயே அனிகேத்தின் தொடுதலின் சுவடுகளை சுமந்து கொண்டு அவளால் ஒருபோதும் அனிகேத்தை மறந்திருக்க முடியாது. அவனது காதலில் உள்ளுக்குள்ளேயே குன்றி போய் தன் உயிரையே விட்டிருக்க வேண்டியதுதான். ஆனால் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்வார்கள் அல்லவா? சுகனாவின் பொறுமைக்கு பரிசாக கடவுள் அவளது மடியில் அனிகேத் போன்றதொரு வாழ்க்கை துணையை தந்திருந்தார். அவள் தன் கண்ணீரை துடைத்து கொண்டாள்.
அவளது இதயத்தில் ஒரு அமைதி குடியேறியது. அனிகேத் சுகனாவிற்கு ஆதரவளித்தபடி படிக்கட்டுகளை நோக்கி நடந்தான். செல்லும்போது திரும்பி பார்த்து வேதனை நிறைந்த குரலில் கூறினான், இன்றைக்கு பிறகு என்னையும் என் மனைவியையும் யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம். நாங்கள் எங்கள் வாழ்க்கையை எங்கள் விருப்பப்படி வாழ்வோம். உங்கள் மீது எனக்கு எந்த கோபமும் இல்லை, எந்த குறையும் இல்லை. சொல்லப்போனால் தன் மானத்தை பற்றியோ தன் குடும்பத்தின் மானத்தை பற்றியோ கவலைப்படாத ஒரு பெண்ணை திருமணம் செய்யாமல் போனதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மாறாக யாரிடம் பொறுமை, தைரியம், நம்பிக்கை இருக்கிறதோ, தன் குடும்பத்தின் மானத்தை காப்பாற்ற தன்னைத்தானே பணயம் வைத்தாலோ அந்த பெண்ணை திருமணம் செய்ததற்காக நான் பெருமைப்படுகிறேன். அவள் நினைத்திருந்தால் மகிழ்ச்சியோடு எனக்கு துரோகம் செய்து என்னுடன் தன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கியிருக்கலாம். ஆனால் அவள் மீண்டும் மீண்டும் என்னை தடுத்து கொண்டே இருந்தாள். என்னிடம் கெஞ்சி கொண்டிருந்தாள். என்னிடம் அவகாசம் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஏனென்றால் நம் உறவின் அஸ்திவாரம் பொய் மற்றும் துரோகத்தின் மீது அமைவதை அவள் விரும்பவில்லை. எனக்கு சுகனாவை எண்ணி பெருமையாக இருக்கிறது. எனக்கு சுகனா போன்ற மனைவியை கொடுத்ததற்காக என் கடவுளுக்கு எவ்வளவு நன்றி கூறினாலும் அது குறைவாகவே இருக்கும். அம்மா, நீங்கள் கிளம்ப தயாராகுங்கள். நாம் இன்றே ஊருக்கு திரும்புகிறோம். அத்தை, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் மகள் உங்களை பார்க்க கண்டிப்பாக வருவாள். நீங்களும் அவளை பார்க்க வரலாம். அவன் தன் பேச்சை முடித்து கொண்டு அங்கிருந்து சென்றான். அதே நேரத்தில் சௌமியா தன் தாயை கட்டியணைத்து கொண்டு கதறி அழுது கொண்டே தன் காதலன் தன்னை எப்படி ஏமாற்றிவிட்டு ஓடினான் என்ற கதையை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தாள். ஆனால் அவளது தாயோ அவளை தூர தள்ளிவிட்டு அவளது கன்னத்தில் ஒரு பலார் என்று அறைந்தார். அறைக்குள் நுழைந்த உடனே அனிகேத் கதவை மூடி சுகனாவை சோபாவில் அமர வைத்தான். சுகனா இன்னும் விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தாள். தன் சகோதரியின் உரிமையை பறித்த ஒரு குற்றவாளி தான் என்றே அவளுக்கு தோன்றியது. அனிகேத் அவளுக்கு முன்னால் தரையிலேயே அமர்ந்து அவளது இரு கைகளையும் தன் கைகளுக்குள் எடுத்துக்கொண்டான். சுகனா, அவன் முதலாக அவளை அவளது உண்மையான பெயரால் அழைத்தான். சுகனாவின் கண்களில் லேசான ஈரப்பதம் மின்ன தொடங்கியது. அவன் அப்படி அழைத்ததும் அவளது இதயம் ஏனோ படபடவென்று வேகமாக துடிக்கத் தொடங்கியது. என்னை பார் சுகனா என்று அவன் மிகுந்த கனிவோடு கூறினான். நீ இத்தனை நாட்கள் என்னை விட்டு தூரமாய் இருந்தாய். என்னிடமிருந்து ஓடி ஒளிந்தாய். வெறும் ஒரு பயத்தின் காரணமாகத்தான். ஆனால் நம் விதியில் என்ன எழுதியிருந்ததோ அதுதான் நடக்க வேண்டியிருந்தது. நீ என் விதியில் எழுதப்பட்டவள். அதனால்தான் கடவுள் நீ என் முன்னால் வரும்படியான சூழ்நிலைகளை உருவாக்கினார். சுகனா விசும்பியபடியே கூறினாள். ஆனால் அனிகேத், நான் உங்களை ஏமாற்றி விட்டேன். நான் சௌமியா இல்லை. நீங்கள் சௌமியாவை தானே காதலித்தீர்கள். உடனே அனிகேத் அவளது பேச்சை மறித்தான். இதில் உன்னுடைய தவறு எதுவும் இல்லை. நீ வெறும் தியாகம் மட்டும்தான் செய்திருக்கிறாய். உன்னை குற்றவாளியாக நினைப்பதை நிறுத்து. உன் சகோதரியின் இடத்தில் நீ இருப்பதாக எண்ணும் இந்த குற்ற உணர்வில் இருந்து வெளியே வா. நீ உன்னுடைய இடத்தில் தான் இருக்கிறாய். என் இதயத்தில் இருக்கிறாய். என் வாழ்க்கையில் இருக்கிறாய். அனிகேத் முன்னோக்கி நகர்ந்து மிகுந்த காதலோடும் உரிமையோடும் சுகனாவை தன் அரவணைப்பிற்குள் இழுத்து அவளது நெற்றியில் முத்தமிட்டு தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டான். சரி, இனி எல்லாவற்றையும் மறந்துவிட்டு என்னோடு ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கு. எந்த பொய்யும் இல்லாத வெறும் நீயும் நானும் மட்டுமே இருக்கும் வாழ்க்கை. சுகனா முதன்முறையாக நிம்மதி பெருமூச்சு விட்டாள். பல வருடங்களுக்கு பிறகு இறுதியாக தனக்கு ஒரு புகலிடம் கிடைத்து விட்டதை அவள் உணர்ந்தாள். அதற்கு அவள்தான் தகுதியானவள். அதில் அவளுக்கு மட்டுமே முழு உரிமையும் இருந்தது. சொல், எந்த மனிதனுக்காக நீ இந்த வீட்டின் வாசற்படியை தாண்டி ஓடினாய்? சாகர் கோபத்துடன் சௌமியாவை பார்த்து கர்ச்சித்தார். அந்த சமயத்தில் அவருடைய கண்கள் ரத்தம் போல சிவந்திருந்தன. சௌமியா விம்மி கொண்டே பதிலளித்தாள். அவன் என்னை ஏமாற்றி விட்டு ஓடிவிட்டான். என்னை மணந்து கொண்டு நகரத்திற்கு அழைத்து செல்வதாக என்னிடம் வாக்கு கொடுத்திருந்தான். இன்று நான் வராவிட்டால் தன் உயிரை மாய்த்து கொள்வதாக கூறினான். நானும் அவனுடைய பேச்சில் மயங்கிவிட்டேன். ஆனால் நாங்கள் கிராம எல்லையை தாண்டிய உடனேயே அவன் என்னை நடுவழியில் இறக்கிவிட்டு என் பணத்தையும் நகைகளையும் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டான். அவன் என்னை ஏமாற்றி விட்டான் அப்பா. இதை கேட்டதும் சாகர் கோபத்தால் துடித்தார். துரோகத்தை நீதான் எங்களுக்கு செய்திருக்கிறாய் பெண்ணே. அந்த பையன் உனக்கு உன் தகுதியைத்தான் புரிய வைத்திருக்கிறான். நாங்கள் அவனை சும்மா விட மாட்டோம். அவனுடைய தலைமுறையை நினைத்து பார்க்கும் அளவுக்கு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம். அவன் எங்கள் மாளிகையின் மானத்தில் கை வைத்திருக்கிறான். அவனை சட்டத்தின் கூண்டிலும் ஏற்றுவோம். எங்கள் பஞ்சாயத்து நீதிமன்றத்திலும் நிறுத்துவோம்.
சந்தியா முன்னோக்கி வந்து தன் மகளை கட்டியணைக்க முயன்றார். ஆனால் சாகர் தன் கை அசைவால் அவரை தடுத்தார். வேண்டாம் சந்தியா, இவளுக்கு இந்த வீட்டில் இடம் கிடைக்கும். ஏனென்றால் இவள் நம் ரத்தம். ஆனால் இவளுக்கு முன்னிருந்த அந்த மதிப்பும் இடமும் இனி ஒருபோதும் கிடைக்காது. இவள் இனி இந்த வீட்டின் செல்ல மகள் அல்ல, மாறாக ஒரு கரும்புள்ளியாகவே இருப்பாள். தன் தவற்றுக்கான சுமையை இவள் வாழ்நாள் முழுவதும் சுமக்க வேண்டும். சாகர் எந்த ஒரு சலனமும் இன்றி தன் தீர்ப்பை கூறினார். சௌமியா முன்பு சுகனா வாழ்ந்த அதே அறைக்கு அனுப்பப்பட்டாள். இருள் சூழ்ந்த தனிமையான அறை. அவளது சித்தப்பாவும் அப்பாவும் உடனடியாக காவல்துறையின் மூலமும் தங்களின் செல்வாக்கின் மூலமும் அந்த பையனை கண்டுபிடித்தனர். யார் தங்களின் கௌரவத்திற்கு பங்கம் விளைவித்தானோ அவனை தேடினர். அந்த மாளிகையில் இப்போது சௌமியாவின் நிலைமை ஒரு கைதியை போல இருந்தது. அவளை அனைவரும் மன்னித்து விட்டனர். ஆனால் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே நேரத்தில் அடுத்த நாளே அனிகேத் சுகனாவை அழைத்து கொண்டு மீண்டும் லண்டனுக்கு புறப்பட்டான். அங்கே அவர்கள் இருவருக்காகவும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு புதிய வாழ்க்கை காத்து கொண்டிருந்தது. நன்றி.